ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ப்ரீ-12 தான் தமிழ் தலைவாஸ் கடைசி நிமிஷத்தில் தோத்துட்டாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். அன்ஃபார்ச்சுனேட், என்ன பண்ணுறது. ஆஃப் டைமில் 17-14 ப்ளஸ் 3ல இருந்தோம், நம்ம 3 பாயிண்ட் லீடில் இருந்தோம். 30வது நிமிஷத்தில் அவங்க 4 பாயிண்ட் லீடில் போனாங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் 8-8 ஈக்குவல். டஃப்பாக தான் போயிட்டு இருந்த மேட்ச். அவங்கெல்லாம் பெரிய பெரிய ரைடருங்க. குமான் சிங், ககன் கவுடா, பவானினால 6 அடி இருக்காங்க, எல்லாம் ஹைட்டாக. ஸ்டார்டிங் 7 சரியா இல்லை இவங்களுக்கு. பிகாஸ் சாகர் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றீங்க பத்தியா சாகர் எப்படின்னு? நான் என்னைக்குமே சாகரோட எபிலிட்டியை பற்றி, அவரோட திறமை பற்றி சந்தேகப்படவே இல்லை. வெரி குட் டிஃபெண்டர். ஏன் விளையாடல, அதான் ஒரே கேள்வி. இன்னைக்கு விளையாண்டாரு, ஐ5 எடுத்துட்டாரு, பிரமாதமாக விளையாண்டாரு. 3-4 இது ஷாதுல் மாதிரி போய் முன்னாடி போய் நிற்கிறதாகட்டும், செயின் டேக்கலில் போய் ஹெல்ப் பண்ணதாகட்டும், ஃபென்டாஸ்டிக். பட் மேட்ச் எங்கே தோத்துதுன்னு, நீங்கள் ஒரே ஒரு ரைடரை வச்சுட்டு எப்படிங்க விளையாடுவீங்க? எனக்கு புரியவே இல்லை அது. ஏன்னா இமான்ஷு இஸ் அ டிஃபெண்டர். மொயின் ஷாபாய்க்கு வந்து அவர் வந்து ஆல்ரவுண்டரா டிஃபெண்டரா ஒன்றுமே புரியல. போன சீசன் அளவுக்கு இந்த வாட்டி விளையாடல. ஒரே ஒரு ரைடர் தான் தியரிட்டிக்கலி. ஆமாம், பாக்கி பார்த்தீங்கன்னா மொயின் ஷபாக்கி ஆல்ரவுண்டர், இமான்ஷு டிஃபெண்டர், சாகர், நிதிஷ், ரோனக், ஆஷ். ஒரு ரைடரை வச்சு எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க சொல்லிங்க பார்ப்போம். நரேந்திரன் நீங்கள் செகண்ட் ரைடராக இது சப்ஸ்டியூட்டில் கொண்டு வந்தீங்க. நரேந்திர வரும்போது கிட்டத்தட்ட 25 நிமிஷத்தில் வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க 3 ரைடரை வச்சுட்டு போகிறாங்க. பாயிண்ட் இல்லை பாருங்கள், ரைடர் 7 பாயிண்ட் தான். அவங்க பாருங்க, குமான் சிங் 8, ககன் கவுடா 6, பவானி ராஜ்புட் 3, 17 ரைடு பாயிண்ட் அவங்களுக்கு. நம்மளுக்கு தமிழ் தலைவாஸ் 13 ரைடு பாயிண்ட் தான். 4 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அங்கேயே போயிடுச்சு. அப்புறம் எங்கேருந்து ஜெயிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட ஸ்டார்டிங்கே சரியில்லை. அஃப்கோர்ஸ் சாகர் வந்தார், அருண் அந்த பாபு வெளில உட்கார வச்சுங்க, ஓகே. ரோஹித் பெனிவலுக்கு பார்த்துட்டு நீங்கள் மொயின் ஷாபாய்க்கு கொண்டு வந்தீங்க. மொயின் ஷாபாய் எப்போதும் ஆல்ரவுண்டர் தானே கொண்டு வந்தாங்க சப்ஸ்டியூட்டாக. எதுக்கு சரியில்லை, ரோஹித் பெனிவல் இன்ஜுரினா நரேந்திர நாட்டு இருந்திருக்கணும். கடைசி 2 பாயிண்ட் எடுத்தார்ல, அங்கேயே பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க. அது எதிரி டீமுக்கே தெரியும். அது எப்படியாவது அர்ஜுனை மேக்ஸிமம் வெளில உட்கார வை, நம்ம ஜெயிச்சிருவோம், சூப்பர் டென் எடுக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. 7 பாயிண்ட் தான். கடைசியில் 1 பாயிண்ட் தான் தோத்தவங்க பாருங்கள். அண்ட் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் அவங்க 3 பாயிண்ட் ரைடு, அப்புறம் 10ல் 8, 15ல் 15, 11, 35 26, 30. அந்த லாஸ்ட்டில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் சொல்லுவேன்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. அதை கரெக்டாக காமிச்சார் பாருங்க பவானி ராஜ்புட். 26 செகண்ட் ஸ்கோர் 32-29 ஆச்சா. அப்புறம் போய் ஒரு லாஸ்ட் ரைடு எடுக்கிறாரு பவானி ராஜ்புட்டு. அதை மட்டும் சூப்பர் டேக்கில் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க போய் அவர் சூப்பர் டேக்கில் அவுட் ஆனார்னா 32-31 அதான் நடந்தது. ஆனால் டைம் இருந்திருக்கும் ஒரு 5-6 செகண்டு, அவங்க வந்திருப்பாங்க ரைடு எடுக்க நம்பாளுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணால் நடந்துருக்கலாம், டை ஆகிருக்கலாம், அவுட் ஆகிருக்கலாம், மெல்ட் ரைடு எடுத்துருக்கலாம், இல்லை லாபி அவுட், என்ன வேணால் நடந்துருக்கலாம். ஆனால் அந்த ரைடு எடுக்க விடாமல் அவர் டைம் கால்குலேட் பண்ணி லீகலாகவே ஆக்கல. அவர் அவுட் ஆகிட்டார். அவர் லாபி எதுவும் போய் டச் பண்ணல, போக் லைனை. அங்கே போனால் தானே என்ன பிடிப்பீங்க, டக்குன்னு பிடிச்சிட்டிங்கன்னா 5-6 செகண்ட் பாக்கி இருக்குமே. ஃபுல்லாக 30 செகண்ட் வரைக்கும் நின்னார், லீகல் ஆகலைன்றதுனால அது சூப்பர் டேக்கிள் கணக்கு. ஸோ 32-31 ஆச்சு. அந்த இடத்துல தான் வெரி வெரி ஸ்மார்ட் திங்கிங். ஏகப்பட்ட கோச் கார்னர் எடுத்தாங்க. வேணா கேளுங்க, சொல்கிறேன், நான் எடுத்திருக்கேன் எல்லா கோச் கார்னரும். ஸ்ட்ராட்டஜின்றது இதுதான். சாகர் வேறு சேர்ந்துருக்காரா. சாகர் ஜாயினிங் வந்து ரொம்ப டெட்லி டிஃபென்ஸாக தான் இருந்தது. சாகர் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் 4 பாயிண்ட் எடுத்துட்டார். ஆஃப் டைமில் 17-14 நம்ம 3 பாயிண்ட் லீடு. குமான் சிங் ஒரு 3 பாயிண்ட் சூப்பர் ரைடு எடுத்தார் பாருங்க. அங்கே தான் 17-7 ஈக்குவல் ஆச்சு. நிதிஷ், சாகர் அவரால் ஸ்டாப் பண்ண முடியல ஏன்னோ. அண்ட் மிட் லைன் அவர் லெஃப்ட் கையால் போய் தொட்டார், மிட் லைனை உள்ளே பூந்துக்கிருந்து. தமிழ் தலைவாஸ் வந்து இதுவார் எடுத்தாங்க, ரிவ்யூ எடுத்து பார்த்துட்டாங்க. இல்லை 2 பாயிண்ட் தான் சொல்லிட்டு 17-17, 17-16 ரிவைஸ் பண்ணாங்க. இமான்ஷு, சாகர் மட்டும் தான் அதில் அவுட் ஆனாங்க. தலைவாஸ் வந்து அப்புறமா ரோனக்கும் இன்னொருத்தரும் ஒரு சூப்பர் டேக்கிள், யோகேஷ் நினைக்கிறேன், பயங்கரமான சூப்பர் டேக் ககன் கவுடாவை 20-17 ஆச்சு. நடந்த 24th மினிட் சப்ஸ்டியூட்டாக வந்தார். அதுக்கப்புறம் 25 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து மேட்ச் பின்னாடி என்ன பண்ண முடியும். 39th மினிட்ல யூபி 32, தமிழ் தலைவர் 28, 4 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. 3 பாயிண்ட் எடுக்க முடியுது, 1 பாயிண்ட் எடுக்க முடியல. அண்ட் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 13, அவங்க யூபி 17. அங்கேயும் தெரிஞ்சிருச்சுல்ல ரைடு பாயிண்ட். நம்மளுக்கு ரைடு தான் வீக்குன்னு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக வச்சு என்ன யூஸை எடுத்துகிட்டு போயிட்டாரு. குமான் சிங், ககன் கவுடா, பவானிலாம் ரைடர் இல்லையே. ஒரே ஒரு ரைடை வச்சுக்கிட்டு 1.25 ரைடு சொல்லலாம். மொயின் ஷபாய்க்கு ஒரு 1/4 ரைடு. ஹவு டு யூ வின் திஸ்? ஐ டோன்ட் நோ. அப்போ வெளில இருக்கிற யோகேஷ் ஆகட்டும், நரேந்தர் ஆகட்டும், ரோஹித் ஆகட்டும், இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் விளையாட்டுருக்கணும். யாரோட பிளானிங் என்னன்னே தெரில. நீங்கள் எப்படி ஒரு ரைடர் போய் யூபி அதை ஜெயிச்சிட முடியுமா என்ன? அன்லஸ் 40 நிமிஷமாக அர்ஜுன் உள்ளே இருந்து தான் ஜெயிக்கலாம். எப்படியும் தருவார், அவுட் ஆவார், வெளில அனுப்பிச்சிடுவாங்கன்னு. எனிவே அர்ஜுன் 7, மொயின் ஷபாய்க்கு 2, இமான்ஷு டக்கு, சாகர் 5, நிதிஷ் 3, ரோனக் ஒரு 4, ஆஷிஷ் டக்கு, சப்ஸ்டியூட்டாக வந்த யோகேஷ் 1, நம்ம நரேந்தர் 2. அவங்களுக்கு வழக்கம் போல் குமான் சிங் 8, ககன் கவுடா 6, பவானி ராஜ்புட் 3, சுமித் அவங்க கேப்டன் டக்கு, மகேந்திர சிங் ஒரு 2, ஹிதேஷ் எதிர்பார்க்கவில்லை அந்த டிஃபெண்டர் 7 பாயிண்ட் எடுத்துன்னு போயிட்டார்.
ஆஷு சிங் அவர் ஒரு டக்கு. ஸோ 17 ரைடு பாயிண்ட்ஸு அவங்க, நம்ம 34 ரைடு பாயிண்ட்டில் அங்கே டிஃபர் ஆகிடுச்சு. அதுவே தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்லுவேன். நடுவில் யூபி வேறு அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஒரு வாட்டி வெளில போனாங்க. அண்ட் ஒரு இதில் குமான் சிங் அவுட் ஆக வேண்டியது, அது வந்து அவுட்டு தான். அவர் ஜெர்சி புல்லிங் ஆயிடுச்சு. அஷிஷ் வேகத்தில் வந்து ஜெர்சியை புல் பண்ணிட்டாங்களா, ரிவ்யூ பண்ணி பார்த்தாங்க. அது ஹீட் ஆஃப் த மோமெண்ட்டில் பண்ணதான், யாரும் வேணும்லாம் புல் பண்ண மாட்டாங்க. அது ஹீட் ஆஃப் த மோமெண்ட்டில் ஆகிடுது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அட் டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அந்த இடத்துல பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, இது பாருங்கள், நம்ம ஒரு பாயிண்டில் ஜெயிச்சிருந்துருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சொல்கிறதா அது. யூபியில் வேறு டால் அண்ட் ஸ்ட்ராங் ரைடரு, அவங்கள டேக்கிள் பண்ணாங்க, ரொம்ப நல்லா தான் பண்ணாங்க சாகர் நிதிஷ்லாம். அண்ட் இன்னும் டேக்கிள் பாயிண்ட்ஸ் 13 நிமிஷம் வரைக்கும் ஒரு டேக்கிள் பாயிண்ட் கூட யூபி அதை கிடையாது. நம்மளே போய் லாபி அவுட் ஆனது தான், இல்லை அவங்க வந்து நம்மளை டச் பாயிண்ட் பண்ணதான். ஃபஸ்ட்டு 15-16 நிமிஷம் அவங்க டேக்கிள் பாயிண்ட்டே இல்லை. அண்ட் அர்ஜுன் மட்டும் தான் ஒன்லி ரைடர். ஆனால் ஃபார் சேஞ்ச் எடுத்தோன்னே மோயின் எடுத்தார் ரைடு, போனஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்புறம் ககன் கோடாவும் போய் போனஸ் எடுத்துகிட்டு வந்தார். அர்ஜுன் தேஷ்வால் ஃபஸ்ட் கிளாஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரன்னிங் ஹேண்ட் டச்சில் போய் ரைட் கார்னரில் இருந்தார், அவரை போய் அவுட் பண்ணார் 2-2 அர்ஜுன். இன்னும் அண்ட் ஆனால் அதில் அவர் 2-2 கூட அர்ஜுன் அவுட்டுட்டாங்க, லாபி அவுட். அது என்ன கணக்கே தெரியல, நான் பார்த்த வரைக்கும் லாபி அவுட் மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுதா எதுக்கு அவர் அவுட் பண்ணாங்க தெரியல. அவரோட அறிக்கை பண்ணார், என்ன போய் அவுட் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு 3வது நிமிஷத்துலேயே. அப்புறம் குமான் சிங் வந்து நிதிஷ் டேக்கிள் நல்லா பண்ணார், தை ஹோல்டு பண்ணி. மோயின் ஷாபாய் அவுட் ஆகிட்டார், டேஷ் பண்ணிட்டாங்க, ஒரே டேஷ் போய் வெளில போய் விழுகணும் 3-6 அப்போது. அப்புறம் அர்ஜுன் வந்து திரும்பவும் ஹேண்ட் டச், ரன்னிங் ஹேண்ட் டச் நல்லா பண்ணார் 4-7. பவானி ராஜ்புட்டை வந்து சாகர் ரொம்ப நல்லா டேக்கிள் பண்ணார், செயின் டேக்கிள் முன்னாடி வந்து நின்னார் 5-7. சாகர் அண்ட் அஷிஷ் தான் அவங்கள வளைச்சி பிடிச்சதவங்க, ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்க. 9வது நிமிஷத்தில் அர்ஜுனோட ஸ்பீடு தான் ஒரு 2 பாயிண்ட் ரைடு கிடச்சிது. வெளியே போய் விழுந்துட்டார் ஒருத்தர், அவர் வந்த வேகத்தில் ஒருத்தர். 2 பேரும் வெளில போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தர் தொட்டார், 2 பேரும் வெளில போயிட்டாங்க லாபி அவுட்டுன்னு. 11th மினிட்ல 2 யூபி பிளேயர் தான் இருந்தாங்க. அர்ஜுன் தான் ரைடு எடுத்தார், 9-9 ஆச்சு. லாஸ்ட்டு யூபி சுமித் வந்தார், சாகர் செமையாக அவுட் பண்ணார். ஷாதுலு மாதிரி முன்னாடி போய் நின்ட்டார், ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 11வது நிமிஷத்தில் அவங்க ஆல் அவுட்டு. யார்? யூபிஓ தான். ஸ்கோரு 12-9, நம்ம லீடு. ஃபஸ்ட் டைமே அவங்க ஆல் அவுட்டை பண்ணிட்டோம். அப்புறம் அர்ஜுன் ஆல் அவுட். அதுக்கப்புறம் அர்ஜுன் போய் டச் பாயிண்ட் எடுத்தார் 13-9. அகைன் சாகர் வந்து ஒரு செயின் டேக்கிள் பண்ணார், முன்னாடி போய் 14-9, 5 பாயிண்ட் லீடு. அப்போலாம் அகைன் சாகர் போய் குமான் சிங்கை பிடிச்சார் 15-11. ஸோ இவ்வளவும் நீங்கள் பண்ணிட்டோம், திருப்பி தோக்கிறதுங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ, சரியான பிளானிங் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். சாகர் டிட் இஸ் பார்ட் வெல். முதல்ல விளையாண்டுருக்கலாம், நிறைய மேட்சஸ், நிறையா பேர் நமக்கு எதிராக பாயிண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க, இன்ஜுரியெல்லாம் இருந்திருக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைடர் இல்லாமல் போகிறது தான். 1.25 ரைடரோட போனால் என்ன பண்ண முடியும்? நரேந்தரோ இல்லை ரோஹித் கண்டிப்பாக விளையாடிருக்கணும் மேலே. இப்போ நான் திடீர்னு மோயின் ஷாபாய்க்கு உங்களுக்கு ரைடராக தெரிஞ்சிச்சா? இவ்வளோ 15 மேட்சாக ஏன் தெரியல? அப்போது ஏன் 15 மேட்சாக அனுப்பல அவர் மேலே ரைடரா? இப்போ குரூஷியல் மேட்ச்சில் வந்து அவரை போய் அமிச்சிங்கன்னா, எந்த ஸ்ட்ராங் இருக்கோ, ஏற்கனவே நம்ம ஸ்ட்ராங்கு செகண்ட் பெஸ்ட்டு டிஃபென்ஸில் இந்த டோர்னமெண்ட்டு. நிதிஷ் நம்பர் 1, ரோனக் அஸ்வின் இஸ் டூயிங் வெரி வெல். அந்த இடத்துல நீங்கள் அதை போய் திருப்பி ஸ்ட்ராங் பண்ணுறேன்னு சாகரும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் போய் ஒரு ரைடரை உட்கார வச்சிட்டீங்க. ரோஹித் பெனிவெல். எனிவே ஹார்ட் லக், சம்டைம் ஹேப்பன்ஸ். 27வது நிமிஷத்தில் தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் ஆனாங்க 21-22. அவங்க ஒரு பாயிண்ட் லீடு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே முன்னே பின்ன தாறுமாறாக போயிட்டு இருந்தது. டிசப்பாயிண்டிங் தான். சம்டைம் 10 பாயிண்டில் தோற்ற கூட வருத்தப்பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் தோக்கும் போது தான் நல்லா நுணுக்கமாக மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்போம், எங்கே தோத்தாங்க, எப்படி பண்ணாங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மேட்ச் வர குஜராத் ஜெயிச்சிருச்சு பாட்னா பைரேட்ஸில். அந்த பாட்னா ஜெயிச்சிருந்தாலும் நமக்கு ஒரு இதில் லாபம். இப்போ குஜராத் ஜெயிச்சுட்டு என்னாச்சு, நம்மளோட 2 பாயிண்ட் தான் கம்மி. நாளைக்கு அவங்க கூட மேட்ச், அவங்க நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா நமக்கு மேலே போயிடுவாங்க அவங்க. இது கான்ஃபிடென்ஸ் வேறு வெளில போயிருக்கோம். சரியான இல்லை ஸ்ட்ராவன் விளையாடுறது வரைக்கும் இப்படி தாங்க. சாகர் நல்லா ஃபிட்டாக இருக்கும்போது விளையாட வைக்கல. இப்போ வந்து நீங்கள் ரைடரை வெளில உட்கார வச்சுட்டு எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறீங்க. ஆல் அவுட் நம்பர் 2, அவங்க 2 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா. தமிழ் தலைவாஸ் 5, அவங்களுக்கு 4. பட் மேட்ச் மாறுறது அந்த ரைடு பாயிண்டில் தான், அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனவே லாங்காக போச்சும் கருத்து சொல்லுங்கள். நாளைக்கு எல்லாமே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், நாளைக்கு மேட்ச் வேறு இருக்குது குஜராத், அதை ப்ரிவியூ எடுத்துகிட்டு வரேன். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.